நன்றுடையானே தீயதே இல்லானே நரை வெள்ளேரி ஒன்றுடையானே உமையொரு பாகம் உடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூரையன் உள்ளம் குளிருமே. தென்னாடுடைய சிவமே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்களுடைய நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் காலையில சார் உங்க ராசி பலன் பார்க்காம நாங்க எங்கேயும் போறது இல்லை, ராசி பலன் பார்த்துட்டு எனக்கு எப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் நான் போறது, ஆன்மீக தகவல் பயனுள்ள சில தகவல்களை சொல்றேன், ரொம்ப பலன்கள் கொடுக்கறது. திருஷ்டிக்கு வேண்டி யானை கண் வைக்க சொன்னேன். ஆஹா, எங்க வீட்டில் எத்தனையோ நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மன நிம்மதி தரது முந்தி மாதிரி இல்லை. இன்னும் எனக்கு சில பிராயஸ்தம் பண்ண 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 எனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்றா. இன்னொரு அம்மா ரொம்ப அழகா சொன்னா, எங்க வீட்டில் முந்தியெல்லாம் நான் டிவியை போட்டாலே சத்தம் போடுவா, எங்க வீட்டுக்காரர் சத்தம் போட்டுட்டே இருப்பாரு. இப்போ நான் சொன்ன ஒரே ஒரு நாள் இந்த நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கு பயனுள்ள சில விஷயத்தை சொன்னா நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். நீங்க ஆண்கள் வெளியில போகும்பொழுது ஒரு வெத்தலை, அந்த வெத்தலையில வெற்றி வேர் வச்சுட்டு காசை வச்சுட்டு போக சொன்னேன். சரி, இதை பயன்படுத்தி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் வச்சு பார்த்துட்டு போனார். அவருக்கு என்ன நடந்ததோ தெரியல சார், ஆனா அன்னையிலிருந்து நான் பார்க்கறனோ இல்லையோ காத்தால எந்திரிச்சு உங்க நிகழ்ச்சியை போட்டு பார்க்கறது உண்டு, ரொம்ப மன சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்மளுடைய பலன்கள் பயனுள்ள பலன்களாக இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நாளுக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போறோம். 18/2/2018 ஏவிளம்பி வருடம் மாசி மாதம் 6ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, பகல் 12:38 வரை, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய திதி திருத்தியை, சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் உத்திரம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் பகல் 12 முதல் 1:30 வரை. இறைவனுடைய அனுகிரகத்தோட இன்றைய ராசி நட்சத்திர பலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதம், பரணி நட்சத்திரத்துல 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு மேஷராசி என்பர்களுக்கு நல்ல பக்திமயமான நாள். இறைவனை சதாகாலம் எப்பவுமே வேண்டின்னு இருப்பேன். ஆனா இன்னைக்கு பார்த்துட்டேன்னா இன்னும் ஒரு மடங்கு ஜாஸ்தியாகி இறைவனுடைய நாமத்தையே சதாகாலம் ஜபிக்கக்கூடிய வாய்ப்புகள். நீங்க யதார்த்தமா இருந்தாலும் குடும்பத்தில் யாராவது குலதெய்வ கோயிலுக்கு போறது, இல்லைன்னா இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போறது, இல்லை அப்படியே போவே சுவாமி எதிர்த்தாப்புல வர்றது, இந்த மாதிரி தீர்க்கமான தரிசனங்கள்லாம் கிடைக்கக்கூடியது. ஆன்மீக விஷயங்கள் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு தெய்வாம்சமாக திடீர்னு பார்த்துட்டோம்னா நல்ல நல்ல கனவுகளா அதெல்லாம் பலிதமாகும். சுவாமியினுடைய தரிசனங்கள் கிடைக்கும், சித்தர்களுடைய தரிசனங்கள் கிடைக்கும். இன்னைக்கு ஆன்மீகமயமான பக்திமயமான அற்புத நாள். இன்றைய தினம் குழந்தைகளுக்காக வேண்டுவள், அதே மாதிரி கணவருக்காக மனைவி வேண்டுறது, அப்பா அம்மாவுக்காக குழந்தைகள் வேண்டுறது, இந்த மாதிரி நல்ல பக்திமயமான நாள். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், ரோகிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு அற்புத நாள். பரிசு கிடைக்கிறதுக்கு உண்டான நாள்னே சொல்லலாம். செஞ்ச வேலைக்குண்டான நல்ல பேர் கிடைக்கும். ஆனா சில நேரங்கள்ல நீங்க தான் சில நேரங்கள்ல கோச்சுன்னு இருப்பேன். யதார்த்தமா சட்டுன்னு கோவம் வந்துடும். ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லுவா, எதையுமே ஸ்திரமா ஹேண்டில் பண்ணும். ஒரு நேரம் சரியா வரலன்னா அதுல சின்ன கோவம் வந்துடும். இது எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கலாம், அதுல சில கோவம் வந்துடும். சில நேரங்கள்ல பார்த்துட்டேன்னா யாராவது பேசுறத ஏத்துக்க முடியாத கோவம் வந்துடும். வீட்லயும் சரி, அதுல சில மனஸ்தாபங்கள் இருக்கலாம். ஆனாலும்
உங்களுடைய முயற்சிகளை வெற்றிகள் உண்டு, லாபம் உண்டு, மேலதிகாரின் மூலமா நல்ல பலன்கள் உண்டு. திடீர் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. புதிய வேலை மாற்றத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல நல்ல நண்பர்கள் மூலமான நல்ல பெயர்கள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, காளி வழிபாடு, பைரவர் வழிபாடு, வெற்றி தரக்கூடிய அற்புத வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல 3, 4 பாதம், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதம், புனர்வசு நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஏதாவது சில நேரங்கள்ல மனசுல யோசிச்சுட்டே இருப்ப அந்த யோசனை கடைசியில பயமா மாறிவிடும். ரொம்ப எதிர்காலத்தை பத்தி சிந்திச்சு பாருங்க. என்ன பண்ணுவோமோ அப்படின்னு யோசனையா பெரிய கோடீஸ்வரனா இருப்பான். ஐயோ என்ன பண்ணுவோமோ எதை பண்ணுவோமோன்னு யோசிச்சுட்டு இருப்பார். ரொம்ப உடல் உபாதை பத்தியே சிந்திச்சுட்டு இருக்கேன். எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு ப்ரெஷர் இருக்கு, சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்குன்னு அதை பத்தியே சிந்திச்சுட்டு இருந்தா அந்த உடல் உபாதை ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி ரொம்ப நேரம் நடந்ததை பத்தியே சிந்திச்சுட்டு இருந்ததுன்னா எதிர்காலத்தை பத்தி யோசிக்கவே முடியாது. மாதிரி சிந்தனை செய்யறத வச்சுடலாம், ஆனா அதீத சிந்தனை ஆகாதுன்னு சொல்லுவான். பல நேரங்கள்ல பல வேலைகள் இருந்தாலும் அதை விட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பிரச்சனை எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். அந்த எல்லா மனுஷனோட சேர்ந்து அந்த பிரச்சனையை சமாளிச்சு அதை வெற்றி கொள்றதுக்கு உண்டான வழிகளை தேடினா நல்ல பலன்கள் உண்டு. பயத்தை போக்கி நன்மையை பறக்கக்கூடிய அற்புத வழிபாடெல்லாம் இன்னைக்கு பண்ணினா வெற்றி நிச்சயமா உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் ரோஸ் நிறம். வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் பைரவர் வழிபாடு, சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதம் கொண்ட கடகராசியான உங்களுக்கு, கடகராசி அன்பர்களுக்கு பகை போய் நன்மைகள் பெருகக்கூடிய தினமா இருந்துட்டு இருக்கும். சில நேரங்கள்ல மறைமுக எதிரி, நேர்முக எதிரி நம்ம கூடவே இருந்துட்டு இருப்பா. உங்களை பத்திய விஷயங்கள்ல வெளியில பேசிட்டு இருப்பா. அதனால யதார்த்த உண்மைகளை பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. உண்மைதான் பேசணும். எல்லாத்துக்கிட்டையும் எல்லா ரகசியங்களும் சொல்லப்படாது. யோசிச்சுட்டு சொல்றது நல்லது. பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் உண்டு. வெற்றிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கேன் சார், எனக்கு என்னைக்கு நிம்மதி வரும் அப்படின்னு கேட்டு இருக்கிறவாளுக்கு முயற்சிகள் நிச்சயம் உண்டு. லாபங்கள் உண்டு. அரசியல்ல இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. அதே மாதிரி வேலைக்கு சில நேரங்கள்ல தாமதமா போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள்ல மேலதிகாரிகளுக்கு அதுவே சில நேரங்கள்ல கோபமா வரலாம். கல்யாண விஷயங்கள்ல சட்டு சட்டுன்னு காலா நேரத்துல பண்ணிக்கிறதும் நல்லது. இப்ப வேண்டாம் அப்ப வேண்டாம் சொல்றதையும் தவிர்த்துக்கிறதையும் நல்லது. தூர பிரயாணம் லாபத்தை கொடுக்கும், வெற்றியை தரும். இன்றைய தினத்துல கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன், வெக்காளியம்மன் வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதம், பூர நட்சத்திரத்துல 4 பாதம், உத்திர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எல்லா காரியங்கள்ல சில நேரங்கள்ல இறக்கப்பட்டு பண்ணி கூட இருந்தவாள்லாம் நல்ல நிலைக்கு வருவா. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஏறிண்டு திருப்பி இறங்கி திருப்பி ஏறும்பொழுது மன வருத்தங்கள் இருக்கும். யாரை நம்பலாம், யாரை நம்பப்படாது, நன்னாதான் இருந்தா முந்தி, இப்ப என்ன இப்படி இருக்கா, நம்மளாலேயே இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு அவ செயல்பாடுகள் இருக்கும் பொழுது என்ன பண்றது? கடனுக்காக கடன் வாங்குவதை தடுத்துக்கிறது நல்லது. புதிய இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கலாம். ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள். புதியதொரு இடத்தை பார்த்து அதை திறக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாடு பிரயாணம் போறவாளுக்கு வெற்றி உண்டு. சிறு பிரயாணம் லாபத்தை கொடுக்கும். பேச்சு நல்ல பலன்களை தரும். ஒப்பந்தங்கள்ல வெற்றியை தரும். எதிரிகள் உங்களிருந்து விலகி செல்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, உத்திர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், ஹஸ்த நட்சத்திரத்துல 4 பாதம், சித்திர நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பாராட்டுதல் குவியக்கூடிய தினம். நல்ல நல்ல முன்னேற்றமான செயல்பாடுகள்லாம் செய்வேன். எழுத்து பணியில் இருந்துட்டு இருக்கிறவா, அதே மாதிரி செய்தித்துறையில் இருந்துட்டு இருக்கிறவா, கம்யூனிகேஷன் சம்பந்தமான தொழில் இருந்துட்டு இருக்கிறவா, கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருந்துட்டு இருக்கிறவா, ஐடி ஃபீல்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா,
இவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் வேண்டும். கொஞ்சம் சேர்த்து வச்ச பணத்தின் மூலமா ஏதேனும் இடம் வாங்கலாம், ஒரு பிளாட் வாங்கலாம் அப்படிங்கிற முயற்சிகள்ல வெற்றி உண்டு, லாபங்கள் உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்குண்டான யோகங்கள் பெற முடியும். திருமண காரியம் நல்ல முன்னேற்றம் தரும், நல்ல வெற்றியும் தரும். ரொம்ப நாள் இல்லாத தூர பிரயாணங்களை பத்தி சிந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணவே, மதுசூதனா, திரிவிக்மணா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா, ஹரே கிருஷ்ணாங்கிற பிரார்த்தனை வெற்றி தரும் பிரார்த்தனை. துளாராசி என்பர்களே, சித்திர நட்சத்திரத்துல 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதம், விசா நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு துளாராசி என்பர்களுக்கு பிரீதி. நினைச்ச காரியத்தெல்லாம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள்ல யோசனை, இந்த யோசனையினால என்ன ஆகும்னு கேட்டுட்டேன்னா அந்த கால தாமதமாக அந்த வேலையை விட்டு போடுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வெற்றி உண்டு, இந்த நேரத்துல யோசனையும் உண்டு. ஆக சில குழப்பங்கள் இருக்கும்போது கூட இருக்கிறவாள்கிட்ட, பெரியவங்க கிட்ட, அனுபவசாலிகிட்ட கேட்டு இந்த காரியத்தை பண்ணாலும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. பூர்வீக சொத்து வந்து சேரும். இடம் சம்பந்தமா, வீடு சம்பந்தமா இந்த வழக்குகள்லாம் நிவர்த்தியாகும். சகோதர சகோதரி கூட இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். ரொம்ப நாள் பார்க்காத சொந்த பந்தங்களை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினைகள் தீர்ந்து ஒற்றுமைகள் நிகழக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். துளாராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷமான வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, விசா நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதம், கேட்ட நட்சத்திரத்துல 4 பாதத்தை கொண்ட உங்களுக்கு விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்திலே ஓய்வெடுத்து பல காரியத்தை செய்வேன். வயசானவா சின்னவங்களுக்கு உதவியான சில விஷயத்தை எடுத்து பேசுவா. சிலர் பேசுறதெல்லாம் ஒரு பெரிய அறிவுரை. வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எடுத்து நமக்கு சொல்லும் பொழுது அது பெரிய ஒரு அறிவுரை. அதெல்லாம் எடுத்து அப்படியே செஞ்சோம்னா, அப்ளை பண்ணோம்னா நிச்சயம் நல்ல லாபமும் வெற்றியும் கூடி வரும். முயற்சிகள், விடாமுயற்சிகள் லாபத்தை தரும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும். கடன் சம்பந்தமான உபாதைகள் தீரும். வியாபாரிகளுக்கு அனுகூல்யமான தினம். திடீர் பிரயாணம் இருக்கும். வெற்றியை தரக்கூடிய தினமாக இருந்துருக்கும். ஏதேனும் பொருட்கள் வாங்குறது, எலக்ட்ரானிக் சம்பந்தமா, கம்ப்யூட்டர் சம்பந்தமான பொருட்கள்லாம் வாங்கி அதை உபயோகப்படுத்தும் போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, ஆஹா, அற்புதமான மகிழ்ச்சியா முகத்தில் இருந்துருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மன சந்தோஷப்படுவார். நிறைய பேர் பார்த்துட்டு இல்லை, இந்த தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்குவோம், முதல் நாள் நைட்டே போட்டு பார்த்துருவா. உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஏதேனும் பொருட்கள் வாங்கி உடனே அதை உபயோகப்படுத்துறதுல இருக்கக்கூடிய ஆர்வம் அதீதமான ஆர்வமா இருந்துருக்கும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. தனுராசி நேயர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதம், பூராட நட்சத்திரத்துல 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட தனுராசியான உங்களுக்கு தனுசு ராசிக்கு வரவுகள் உண்டு. செலவுகள்ல சில நேரங்கள் விட்டு போகும், ஆனா வரவுகள் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல வியாபாரிகளுக்கு அனுகூல்யமான தினம். புதிய ஒரு வாடிக்கையாளரை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அவ மூலமான புதிய கான்ட்ராக்ட், மார்க்கெட்டிங் சம்பந்தமான உத்தியோகத்துல தொழில இருந்துருக்கிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. தெய்வீக வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருந்துருக்கும். புதிய நண்பர்கள் இன்றைய தினத்துல கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், அவள் மூலமாக சில வியாபாரங்கள்ல அனுகூல்யமா இருந்துருக்கும். கார்மெண்ட் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துருக்குவா நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. திடீர் பிரயாணங்களும் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அண்ணாமலையார் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதமும், அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்துல பார்த்துட்டீங்கன்னா சில நேரங்கள்ல விரயம் தடங்கல்கள் யதார்த்தமா இருக்கும். எதுக்கு போறானே தெரியாது. ஒரு நண்பர் கூப்பிடுவார், போவா, அவ செலவு பண்ணுவா.
ஒரு காரியத்துக்காக இங்கேருந்து வெளியூர் போவா, திரும்பி வந்துடுவா. சில நேரங்கள்ல அலைச்சல்கள் இருந்துட்டே இருக்கும், எதுக்குன்னே தெரியாது. உடம்பு உபாதைகள்லாம் பாதிக்கப்பட்டவா கூட இருந்து அவளை கண்காணியமா கவனிச்சுக்கிறது நல்லது. சில நேரங்கள்ல ஓய்வெடுத்து பல காரியத்தை செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வந்து சேரும். வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு வெற்றி உண்டு. வேலை மாற்றம் நினைச்சுட்டு இருக்கிறவளுக்கு லாபம் உண்டு. இன்றைய தினத்துல தடங்கள் தரக்கூடிய காரியத்தை 1க்கு 2 முறை சிந்திச்சு அதுல விரயம் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பண்ணிக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, திருத்தணி முருகன் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அவிட்ட நட்சத்திரத்துல 3, 4 பாதம், சதய நட்சத்திரத்துல 4 பாதமும், மேலும் பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வரவு உண்டு, வெற்றி உண்டு, பேருக்கேத்த புகழும் உண்டு. கலைத்துறையில இருக்கிறவாளுக்கு லாபம் உண்டு. கேமரா சம்பந்தமா, எடிட்டிங் சம்பந்தமா, தொலைக்காட்சியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு, நடிப்பு சம்பந்தமா இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு, அரசியல் சம்பந்தமா இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு, கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறையில் இருந்துட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா, ரியல் எஸ்டேட் சம்பந்தமா, பினான்சியல் அட்வைசரா இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு, ஹாஸ்பிட்டல் சம்பந்தமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு, வாழ்க்கெல்லாம் அமோகமான நாள். நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கும். திருமண காரியம் வெற்றி உண்டு. யாரேனும் யதார்த்தமா ஏதாவது பேசுவா, அதை செயல்படுத்துவேல் வெற்றி உண்டு. அவளை பத்தி வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பா, இதெல்லாம் இனிமே நம்ம பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு புத்திமதியாகவும் இருந்துட்டு இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்துல கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள்லாம் லாபகரமா முடியும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவமான வழிபாடு விநாயகர் வழிபாடு. மீனராசி நேயர்களே, புரட்டாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஒரு விஷயத்தை யாராவது சொல்லிவிட்டா அது அப்படியே மனசுல வச்சுட்டு இருக்கிறது. வைராக்கியம் ஜாஸ்தியா இருக்கும். அவ ஏன் என்ன இப்படி சொன்னா, அவ ஏன் இப்படி சொன்னா, அவ ஒரு தடவை தான் சொல்லியிருப்பா, அவ 1000 தடவை அதை பத்தியே பேசிட்டு இருப்பா. இது ஏன் இப்படி சொன்னா, ஏன் இப்படி சொன்னா, ஏன் இப்படி சொன்னாங்கிற யோசனை. கணவன் மனைவி இருந்துட்டா இவா வீட்டை பத்தி அவா சொல்ற, அவா வீட்டை பத்தி வா சொல்ற. யாரானும் சொந்தக்கார வந்துட்டு போனா அன்னைக்குதான் கழகமே நிச்சயம் உண்டு. சொந்த பந்தங்களை பத்தியே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது. நம்ம அமைதியா இருந்துட்டு இருக்கும்போது சில நேரங்கள் ஏதாவது குழப்பம் வந்ததுன்னா அந்த குழப்பத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறது. அதெல்லாம் விட்டு வேலை வாய்ப்பை பார்த்தோம் அப்படின்னா நல்ல லாபம் உண்டு. இதை பத்தி நினைச்சா பணம் வர போறதா கிடையாது, நினைச்சா ஏதாவது நடக்க போறதா அதுவும் கிடையாது. ஸோ அடுத்தென்னங்கிற முயற்சிகளில் மேற்கொள்ளும் பொழுது நல்ல லாபகரங்கள் உண்டு, வெற்றியும் உண்டு. பிரச்சனைகள் இன்று இருக்கும், நாளை மறையும். அதனால எதையும் பற்றி சிந்தனை செய்யாது தெய்வீக வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினத்துல. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பார்வதி பரமேஸ்வரர் வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம், அதிர்ஷ்ட எண் பார்த்தோம், தெய்வீக வழிபாடை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு எப்படி இருக்கு நாள் நட்சத்திரங்கிறத பார்த்தோம், இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு. நமக்கு எத்தனையோ இடர்கள் இருக்கும், மனக்கசப்பு இருக்கும், அதெல்லாம் சகிச்சுட்டு இருப்போம். ஒரு இடத்துல உத்தியோகத்துக்கு வேலைக்கு போயிருப்போம், அந்த இடத்துல ஒரு நிம்மதி இருந்துட்டு இருக்காது. என்னமோ என் குடும்பத்தை காப்பாற்றணும், குழந்தைகளை காப்பாற்றணும், இந்த வருமானம் வந்தால் நன்னா இருக்கும், எங்கேயாவது மாறலான்னா ஒரு மனசுல ஒரு சில நெருடல் பயம் இருக்கு. என்னமோ தெரியல சார், நான் ஒத்தையில இருந்தால் இந்த மாதிரி கஷ்டப்பட மாட்டேன், குடும்பத்தோடு இருக்கும்போது இந்த மாதிரி யோசனை இருந்துட்டு இருக்கு. இந்த மன கஷ்டங்கள்லாம் போறதுக்கு, அந்த மனசுல இருக்கக்கூடிய குளறுபாடுகள்லாம் போய் மனதுல ஒரு நிம்மதி இருக்கிறதுக்கு என்ன நான் வழிபாடு பண்ணோம். இன்னைக்கு மன நிம்மதிக்கும் மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனசுல போட்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கிறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு வழிபாட்டை தான் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்ல பார்க்க போறோம். மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், மனசுல என்னதான் கஷ்டம் இல்லை, படிக்கிற குழந்தைக்கு படிப்புல சங்கடம் இருக்கும், வேலைக்கு போறவாளுக்கு வேலையில சங்கடம் இருக்கும், உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு உத்தியோகத்துல சங்கடம், தொழில்ல இருக்கிறவாளுக்கு தொழில் சங்கடம், கல்யாணம் ஆகாதவாளுக்கு ஆகலையேன்னு சங்கடம், ஆனவாளுக்கு ஏன் ஆயிடுத்துன்னு சங்கடம், குழந்தை இல்லாதவாளுக்கு இல்லையேன்னு சங்கடம், குழந்தை இருந்தவாளுக்கு ஏன் இப்படி அடம் பிடிக்கிறான்னு சந்தேகம். இந்த மாதிரி
நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கு, யாருமே எனக்கு ஒத்து வரலன்னு சொல்லுவா, நம்ம யாருக்கும் ஒத்தும் போக மாட்டோம். ஆக இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருந்துட்டு இருக்கிறதுல இதை சமாளிக்கிறதுக்கு உண்டான திறமையும் மன நிம்மதியும் மனதில் இருக்கக்கூடிய கசப்பான விஷயங்கள்லாம் போய் இறைவனுடைய அனுகிரகத்துல மன நிம்மதி பெறத்துக்குண்டான ஒரு வழிபாடு. நம்ம ஆஞ்சநேயர் படம் நம்ம ஆத்துல வச்சுட்டு இருப்போம். இந்த ஆஞ்சநேயர் படத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஸ்ரீராமர் கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆஞ்சநேயர் படம் தருவா. இந்த ஆஞ்சநேயர் படத்துல முதல்ல உள்ள ஃபுல்லா உள்ள முழுக பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் எழுதிடணும். இந்த படத்துக்குள்ள பூரா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் எழுதிடணும். ஆஞ்சநேயருடைய பாதத்திலிருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொன்னா பொட்டு வச்சுட்டே வரணும். டெய்லி சந்தனம் குங்குமம், இப்படி சந்தனம் குங்குமம் வைக்கும்போது ராமஜெயத்தை சொல்லிகிட்டே வைக்கணும். ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், அந்த ராமஜெயத்தை சொல்லிகிட்டே அப்படியே சந்தன குங்குமத்தை வச்சுட்டே வர, சந்தன குங்குமத்தை வச்சுட்டே வர வாளுக்கு, அப்படியே சந்தன குங்குமத்தை வச்சுட்டே வர சுவாமியினுடைய அந்த பாதத்திலிருந்து ஆரம்பிச்சு, பாதத்தினுடைய கட்டவரல் வலது கால் பாதத்திலிருந்து ஆரம்பிச்சு சுத்தீலும் வந்து கடைசியில திருப்பி அதே இடத்துல அந்த இடது கால் நுனியில முடிக்கு பொழுது நம்ம பிரச்சனைகள் எங்கேனே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஸ்ரீராம ஜெயத்தை முழுசா எழுதிக்கணும். அதுக்கப்புறம் ராமஜெயத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ஒரு தாம்பாளத்துல வச்சுண்டு ஒரு தீபத்தை ஏத்தி ஒரு வெத்தலை பாக்கு 2 பழம் வச்சு கோயில்ல கொண்டு போய் சுவாமியினுடைய பாதத்துல சமர்ப்பிக்கணும். பண்ணும்போது நமக்கு எங்கிருந்து அந்த பிரச்சனைகள் போச்சுன்னே தெரியாது. மனதுல அவ்வளவு ஒரு நிம்மதி இருக்கும். அஞ்சனை மைந்தன் வாயுபுத்திரன் மாருதி ரூபன் ஆஞ்சநேயர் வழிபாடு மகத்துவமான வழிபாடு, மனதில் நிம்மதி தரக்கூடிய அற்புத வழிபாடுன்னு சொல்லி இன்னைக்கு ஆஞ்சநேயருடைய பூர்ணமான அனுகிரகத்துல இன்றைக்குண்டான பலாபலன்களை முழுசா பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுதினமும் நம்ம ஒவ்வொரு விதமான ஆன்மீக தகவல் பலாபலன்களை பார்த்துட்டு இருக்கோம் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.